ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். வாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு. இந்த முருங்கைக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அயன் சக்தி உள்ள இந்த முருங்கைக்காய் தொக்கு. இது அப்படியே சாப்பிட்றதுனா பசங்களுக்கு பிடிக்காது இல்லைங்களா? அதனால் நான் இன்றைக்கி எப்படி பண்ணோன்னா, முருங்கைக்காயை கட் பண்ணி உப்பு காரம் போடல, உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுட்டேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிறத மட்டும் வழிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வச்சு வழிச்சிக்கோங்க. அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வழிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இது கொஞ்சம் வேலைப்பாடு தான். அதாவது இதுலேருந்து எடுக்கணும், இது பண்ணணுன்றது மட்டும்தான் வேலை. மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பும்போது பசங்க அங்கே எடுத்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஹெல்த்தியும் கூட. இதுக்கு கூட நீங்கள் முட்டை பொடி மாஸ் வச்சுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி எதனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்குங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு பொரிக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக. அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முருங்கையில் பார்த்திங்கன்னா, இந்த முருங்கை மரத்தில் எல்லா வித சத்தும் இருக்குது. அதில் இருக்கிற இலை, பூ, காய், தண்டு, அந்த பட்டை, முருங்கை மரத்தோட பட்டை தோல் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கூடவே ஜீரகப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா பொடி உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முருங்கை பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம போட்டுக்கலாம். உள்ளே இருக்க அந்த சதப்பற்றான இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை இது கூட போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிடக்கூடாது, ஏன்னா இது தொக்கு மாதிரி தான் எடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. ஆல்ரெடி இது வெந்துடுச்சு இல்லைங்களா? அதனாலேயும் இதுக்கு தண்ணி தேவைப்படாது. அந்த மிளகாத்தூள் வெடிப்பு போகவும் உப்பு கொஞ்சம் கரையிறதுக்கும் மட்டும்தான் இது தேவையானது. எனக்கு காரம் பத்தலைன்றதுனால இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்தவுடனே இறக்கிட வேண்டியதான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. இதில் எனக்கு இன்னுமே கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால தான் கொஞ்சமாக காரத்தூள் போட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூளும் போட்டு பரட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்த பிறகு இறக்கிட்டு பரிமாற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சாதத்துக்கும் போட்டு பரட்டிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்கறதுக்கு இந்த முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் அப்படின்றது தெரியாமலே பசங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த முருங்கைக்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். முழு வீடியோவும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உணவே மருந்து அதை நீ விரும்பு.